பாரிய நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்கள எண்ணிக்கை 46,000 தாண்டி இருக்குது. துருக்கியில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்க இடிபாடுகளில் இருந்து கானா நாட்டு பிரபல ஃபுட்பால் வீரரான கிறிஸ்டியன் ஆட்சூங்கிறவர் உடல் இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட மொத்த சேதம் $84.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக கணக்கிடப்பட்டிருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட இருப்பதை 3 நாட்களுக்கு முன்பே கணித்த ஆய்வாளர். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கெப்பன் ஸ்பெக்ஸ். இந்த பாரிய நிலநடுக்கத்துக்கு பின்னணியில் இருக்கிற காரணம் என்ன? கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி சிரியா மற்றும் துருக்கி பகுதிகளில் பாரியதொரு நிலநடுக்கம் பதிவாகி இருந்தது. இந்த நிலநடுக்கம் தொடர்ச்சியாக மீண்டும் ஏற்பட்டதால் அந்த நாடுகளில் பாரியளவு பொருள் சேதம், உயிர் சேதம்லாம் ஏற்பட்டது. 7.8 ரிக்டர் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தால் இன்றைய தரவுகளின்படி 46,000 பேருக்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கைகள் சொல்லுது. துருக்கியில் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை 40,000 தாண்டி வேகமாக அதிகரிச்சுட்டு போகிற அதே சந்தர்ப்பத்தில் சிரியா நாட்டில் 6,000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகி இருக்குது. பிப்ரவரி 6ஆம் தேதி ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதகமான தாக்கத்திற விளைவு இன்று ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கு. இன்றைய தின மீட்பு பணி நடவடிக்கைகளில் இடிபாடடைந்த கட்டடங்களுக்கு மத்தியிலிருந்து கானா நாட்டைச் சேர்ந்த பிரபல ஃபுட்பால் வீரரான கிறிஸ்டியன் ஆட்சூங்கிறவர் உடல் இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 6ஆம் தேதி ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கிற பணி பிப்ரவரி 18ஆம் தேதியாகிய போதும் இன்னும் 12 நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த பாரிய நிலநடுக்கம் பிரதான பேசுபொருளாக இருந்தாலும் துருக்கி, சிரிய நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்படுறதுங்கிறது அரிதான ஒரு விஷயம் கிடையாது. இந்த நாடுகள் வளமையாக நிலநடுக்கங்களை எதிர்நோக்குகின்ற நாடுகளாகத்தான் காணப்படுது. இந்தோனேஷியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் சுனாமி எப்படி ஒரு சகஜமான அனர்த்தமோ அதே மாதிரி துருக்கி, சிரியா போன்ற நாடுகளில் நிலநடுக்கம்ங்கிறது ஒரு சகஜமான அனர்த்தம். அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கடந்த ஒரு வருடத்தில் 2022 மட்டும் துருக்கி, சிரியா பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட அதிர்வலைகள் பதிவாகி இருக்கிறதா கருத்து தெரிவிக்குது. இந்த நில அதிர்வுகளால் பாரியளவு சேதம் ஏற்படலைன்னு சொன்னாலும் அந்த பகுதிகளில் உள்ள நிலம் தொடர்ந்தும் அதிர்வுகளுக்கு உட்பட்டு கொண்டு தான் இருக்குதுங்கிறது தான் நிஜம். இந்த பாரிய நிலநடுக்கத்துக்கு முன்னதாகவும் சிரியா மற்றும் துருக்கி நாடுகள் பல நிலநடுக்கங்களுக்கு முகம் கொடுத்திருக்கு. 1138ஆம் ஆண்டில் சிரியா நாட்டில் அலெப்போங்கிற ஒரு நகரத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அந்த அலெப்போ நகரமே தரைமட்டம் ஆகியிருக்கு. அதே மாதிரி 1939ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கம், அதே மாதிரி 1999 ஏற்பட்ட நிலநடுக்கம்னு சொல்லி இது மட்டும் இல்லாமல் ஏராளமான பாரிய நிலநடுக்கங்களும் சிறு அளவிலான நிலநடுக்கங்களும் இந்த நாடுகளில் பதிவாகி இருக்குது. இறுதியாக ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு 80 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த துருக்கி மற்றும் சிரியா பகுதிகள் பாரிய நிலநடுக்கத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறதாக ஆய்வறிக்கைகள் கூறுது. இந்த பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படுறதுங்கிறது இது ஆரம்பமும் இல்லை, இத்தோட இது முடிய போறதும் இல்லை, எதிர்காலத்திலும் இந்த அனர்த்தம் ஏற்படும். இத்தனை நிலநடுக்கங்களை இந்த நாடுகள் ஏன் எதிர்கொள்ளுது? இதுக்கான மாற்று வழிதான் என்ன? துருக்கி, சிரியா போன்ற இந்த பகுதிகளில் ஏன் அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் அதுக்கு பிரதானமான காரணம் அந்த நாடுகள் அமைந்திருக்கிற அமைவிடம். நிலநடுக்கங்கள் ஏற்படுறதுக்கு பிரதான காரணமாக அமைகிறது புவித்தகடுகள அசைவு. அந்த பிரதேசங்களெல்லாம் இப்படி நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்ற போது நிலம் வெடிக்கிறதோ, நிலம் சரிகிறதோ, நிலம் நடுங்கிறதோன்னு சொல்லி அனர்த்தங்கள் ஏற்படும். 3 புவித்தகடுகள் ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடத்துல தான் இந்த சிரியா மற்றும் துருக்கி நாடுகள் அமைந்து காணப்படுது. இந்த 3 புவித்தகடுகள் அசைவும் தான் இந்த பகுதிகளில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுறதுக்கான காரணம். அனடோலியன் தகடு, அரேபியன் தகடு, ஆப்பிரிக்க தகடு, இந்த 3 தகடுகளும் சிரியா, துருக்கி ஆகிய பிரதேசங்களில் தான் ஜாயிண்ட் ஆகி காணப்படுது. இந்த பகுதிகள் தொடர்ச்சியாக அனர்த்தங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த பகுதிகளில் அனர்த்தங்கள் எப்போ ஏற்படும்ங்கிறது யாராலையுமே திட்டவட்டமாக கணிக்க முடியாது. ஒரு உறங்கும் நிலையில் எப்போ இது செயற்படும்ங்கிறது தெரியாத ஒரு நிலையில தான் இந்த பகுதிகள் காணப்படும்.
ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி புவிர உட்பகுதியிலிருந்து அந்த சிக்னல் கிடைச்ச உடனே இந்த பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்படுது. இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுறத அக்யூரேட்டாக கணிச்சு சொல்ல முடியாதுன்னு சொன்னாலும் சிரியா மற்றும் துருக்கி பகுதிகளில் ஏற்பட்ட இந்த பாரிய நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு ஆய்வாளர் இப்படியான ஒரு அனர்த்தம் ஏற்பட போகுதுங்கிறத தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்கார். நெதர்லாந்தை சேர்ந்த ஃப்ராங்க் ஹூக்கர் ஃபீட்ஸ்ங்கிற ஒரு ஆய்வாளர் தான் 3 நாட்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அனர்த்தம் சிரியா, துருக்கி, லெபனான் இதனை அண்டிய பகுதிகளில் எங்கே சரி ஒரு இடத்த விரைவில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை மேற்கொண்டிருந்தார். இவர் இப்படி ட்வீட் செஞ்ச அந்த டைமில் இவர் ட்வீட் யாராலையுமே கணக்கெடுக்கப்படலை அப்படின்ட்டு இருந்தாலும் துருக்கி, சிரியா பகுதிகளில் இந்த பாரிய அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து இவர் போட்ட ட்வீட் பாரிய அளவில் பேசப்பட்டது.